பாகம் 1. ஒரு விசித்திரமான நிழல். சில ரகசியங்கள் நம் சொந்த நிழல்களை விட பெரியவை. நாம் எங்கு சென்றாலும் எந்த திசையில் திரும்பினாலும் அவை ஒரு அமானுஷ்யமான மௌனத்துடன் நம் முதுகுக்கு பின்னால் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் சிறுமி சாதனாவின் வாழ்க்கையிலும் அந்த விசித்திரம் நடந்து கொண்டிருந்தது. கோவையின் செழிப்பான பசுமைக்கு நடுவே ஆரவாரமற்ற அமைதியான போலுவாம்பட்டி என்ற கிராமம் அது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு மாபெரும் பச்சை நிற காவலாளியைப் போல அந்த கிராமத்தை சுற்றி அரணாக நின்று கொண்டிருந்தன. அந்த ஊரின் காற்றில் எப்போதும் இரு வாசனைகள் கலந்திருக்கும். ஒன்று, வேலிகளில் பூத்துக் குலுங்கும் மல்லிகைப் பூக்களின் மயக்கும் வாசனை. மற்றொன்று, வீலிகளின் விறகு அடுப்பிலிருந்து எழும் மெல்லிய புகையின் வாசனை. சுட்டெரிக்கும் மதிய வெயிலின் வெப்பம் அந்த கிராமத்தின் நேரத்தை மெதுவாக நகர செய்வது போல் ஒரு பிரமையை ஏற்படுத்தும். அந்த மந்தமான மதிய வேளைகளில் அந்த கிராமத்தில் வசித்து வந்த ஹரன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களின் சொந்த கனவுகள், ரகசியங்கள், கடந்த கால ஏக்கங்கள் மற்றும் விசித்திரமான எண்ணங்கள் அடங்கிய ஒரு தனி உலகத்திற்குள் தங்களை மறந்து மூழ்கியிருப்பார்கள். ஹரன் குடும்பம் வெளிப்பார்வைக்கு மிகவும் சாதாரணமான ஒரு குடும்பம் போல தெரிந்தாலும் ஆழமாக உற்று நோக்கினால் அந்த ஹரன் குடும்பத்திற்குள் பல விசித்திரங்கள் ஒளிந்திருந்தன. அந்த ஹரன் குடும்பத்தின் மிக இளையவள்தான் சிறுமி சாதனா. சுட்டித்தனமாக இருக்க வேண்டிய வயதில் சாதனா எப்போதும் ஒருவித அமைதியான தவிப்புடனேயே காணப்பட்டாள். அவளுடைய அந்த ஆழமான தவிப்புக்குக் காரணம் அவளைத் தொடரும் அந்த மாபெரும் உருவம்தான். அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே அவளைப் போலவே இருக்கும் ஒரு ராட்சத உருவம், அவளுடைய முகச்சாயல், அவளுடைய கண்கள், அவளுடைய உடைகள் என அனைத்தும் அவளைப் போலவே இருக்கும் ஒரு மாபெரும் சாதனா எந்தவித சலனமும் இல்லாமல் மௌனமாக அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. பச்சை பசேல் என்ற நெல் வயல்களின் வரப்புகளில் சிறுமி சாதனா தனியாக நடந்து செல்லும்போதும் சரி, அல்லது ஊர்க்குளத்தின் படிக்கட்டுகளில் அமைதியாக அமர்ந்திருக்கும்போதும் சரி, அவளுக்குள் ஒருவித உணர்வு தோன்றும். யாரோ தன்னை உற்று பார்ப்பது போன்ற ஒரு அமானுஷ்ய உணர்வு அவளது முதுகுத்தண்டை சில்லிட வைக்கும். சிறுமி சாதனா மெதுவாக, மிக மெதுவாக தன் தலையை திருப்பி பின்னால் பார்ப்பாள். அங்கே தூரத்தில் மரங்களுக்கும் மலைகளுக்கும் நடுவே வானலாவிய உயரத்தில் அந்த ராட்சத சாதனா நின்று கொண்டிருப்பாள். அந்த மாபெரும் பிம்பம் அவளை அச்சுறுத்தவில்லை, அவளிடம் எதுவும் பேசவில்லை, அவளை தாக்க முற்படவில்லை. அது வெறும் ஒரு அமைதியான சாட்சியாக தொலைவிலிருந்து சிறுமி சாதனாவை வெறித்துப் பார்த்து கொண்டே நின்றது. ஆனால் அந்த மௌனமான ராட்சத பார்வை சிறுமி சாதனாவுக்கு ஒரு தாங்க முடியாத மனப்பாரமாக இருந்தது. வளரும் பருவத்தில் ஒரு குழந்தை சந்திக்கும் மனக்குழப்பங்கள், பயங்கள் மற்றும் தன்னை பற்றிய சந்தேகங்கள் அனைத்தும் சேர்ந்துதான் அப்படி ஒரு ராட்சத பிம்பமாக அவளைத் தொடர்கிறதோ என்று எண்ணத் தோன்றும். அது அவளுடைய கற்பனையா, இல்லை அவளுக்கு மட்டும் தெரியும் மாயையா என்பது யாருக்கும் தெரியாது. எப்படியாவது இந்த மாயையை உடைக்க வேண்டும். தன்னை தூரத்திலிருந்து மௌனமாக வேடிக்கை பார்க்கும் அந்த ராட்சத பிம்பத்தை எப்படியாவது தன் கண்களிலிருந்து நிரந்தரமாக மாயமாக மறைய செய்ய வேண்டும். இதுவே ஹரன் குடும்பத்தின் இளையவளான சிறுமி சாதனாவின் ஒரே இரகசிய லட்சியமாக அவளது வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டமாக மாறியிருந்தது. அவளின் அந்த போராட்டம் அவளை எங்கு கொண்டு செல்லப் போகிறது? பாகம் 2. திண்ணை கதைகளும் திகிழாவியும். தன்னைத் தொடரும் அந்த விசித்திரமான ராட்சத நிழல் தந்த மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க சிறுமி சாதனா அடிக்கடி தஞ்சம் புகும் ஓரிடம் அவளது தாய்மாமா அருளின் மடிதான். மாமா அருள் சென்னையிலிருந்து சமீபத்தில் தான் அந்த அமைதியான கிராமத்திற்கு திரும்பி வந்திருந்தார். திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்யும் சவுண்ட் மிக்சராக பல ஆண்டுகள் வேலை பார்த்தவர். கலைத்துறையிலிருந்ததாலோ என்னவோ மாமா அருளின் சுபாவமே கொஞ்சம் விசித்திரமானதுதான். சாதாரண மனிதர்கள் கவனிப்பதைத் தாண்டி உலகத்தின் அத்தனை நுட்பமான சத்தங்களையும் கூர்ந்து கவனிக்கும் ஒரு வித்தியாசமான கலைஞன். அன்று மாலை நேரம் அந்த பழமையான பூர்வீக வீட்டின் முன்னிருந்த குளிர்ந்த கல் திண்ணையில் சிறுமி சாதனாவும் மாமா அருளும் அமர்ந்திருந்தார்கள். வெயிலின் தாக்கம் குறைந்து மாலை நேரத்தின் ஈரப்பதமான காற்று வீசத் தொடங்கியிருந்தது. அந்த காற்றில் ஒருவித மர்மம் கலந்திருக்க மாமா அருள் தனது சிறு வயதில் நடந்த ஒரு திகிலான சம்பவத்தை சாதனாவிடம் சொல்லத் தொடங்கினார். அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக
அடர்ந்த மரங்கள் சூழ்ந்து இருட்டடிக்கு கிடக்கும் அந்த உள்ளூர் பேய்க்காடு பற்றிய கதை. சிறுவனாக இருந்தபோது மாமா அருள் ஒருமுறை தனியாக அந்த பேய்க்காட்டுக்குள் செல்ல வேண்டியது. அங்கே பாதி மண்ணில் புதைந்தபடி ஒரு விசித்திரமான பெரிய முட்டையை அவர் கவனித்தார். அந்த நேரம் பார்த்து அவருக்கு அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட, சுற்றும் முற்றும் பார்த்த சிறுவன் அருள் வேறு வழியில்லாமல் அந்த விசித்திர முட்டையின் மீதே சிறுநீர் கழித்துவிட்டார். விளைவு, அது ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யத்தின் தொடக்கமாக அமைந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு பயங்கரமான உருவம் மாமா அருளை பின்தொடர ஆரம்பித்தது. உடல் முழுவதும் இரத்தக்கரைகளும் விதவிதமாக பச்சை குத்தப்பட்ட தழும்புகளுமாக பார்ப்பதற்கே குரூரமாக இருக்கும் ஒரு ரவுடியின் ஆவியது. அதிலும் ஒரு அருவருப்பான விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அந்த ஆவியின் தலையில் ஒரு மலக்குவியல் ஒட்டிக்கொண்டிருந்தது. அது ஒரு பயங்கரமான அனுபவம் சாதனா என்று மாமா அருள் கிசுகிசுப்பான குரலில் ரகசியமாக சொன்னபோது, அந்த பழமையான திண்ணையில் மர்மமான திகில் பரவியது. நான் எப்போதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேனோ, என் கவனம் சிதறும் அந்த நொடிகளிலெல்லாம் அந்த இரத்தக்கரை படிந்த ரவுடியின் உருவம் என் முதுகுக்குப் பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருக்கும். மாமா அருள் எங்கு சென்றாலும் அந்த மௌனமான ஆவி அவரை விடவில்லை. பள்ளிக்கூடத்திற்குப் போனால் வகுப்பறைக்கு வெளியே நிற்கும், உள்ளூர் கோவிலுக்குப் போனால் தூணுக்குப் பின்னால் நிற்கும், ஏன் இரவு அவர் தூங்கும் அறைக்குள் கூட வந்து எந்தவித சலனமுமின்றி அவரை வெறித்து பார்த்து கொண்டே நிற்கும். இதை கேட்ட சிறுமி சாதனாவின் கண்கள் விரிந்ததில் ஆச்சரியத்திலும் பயத்திலும் விரிந்தன. தன்னை தொடரும் அந்த மாபெரும் ராட்சத பிம்பமும் இப்படித்தானே அமைதியாக நிற்கிறது என்று அவள் மனம் தனக்குள்ளே ஒப்பிட்டு பார்த்து கொண்டது. பிறகு எப்படி மாமா அந்த ஆவி உங்களை விட்டுப் போனது என்று ஆர்வமும் பதட்டமும் கேட்டாள் சிறுமி சாதனா. மாமா அருள் புன்னகைத்தார். அது ஒரு சுவாரஸ்யமான முடிவு சாதனா என்றவாறு கதையைத் தொடர்ந்தார். அந்த திகில் பயணம் ஒருநாள் திடீரென்று முடிவுக்கு வந்ததாம். அன்று பள்ளிக்கூட மைதானத்திலிருந்த ஒரு இரும்பு கம்பியை பிடித்துக்கொண்டு காற்றில் பின்னோக்கி குதித்து அத்தரத்தில் சுழலும் பேக்ஃபிளிப் வித்தையை கற்றுக்கொள்ள மாமா அருள் தீவிரமாக பயிற்சி செய்து கொண்டிருந்தார். வழக்கம்போல அந்த ரவுடியின் ஆவி சற்று தள்ளி நின்று இதை ஒருவித ஆழமான பார்வையுடன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. பலமுறை கீழே விழுந்து தோற்றுப்போன சிறுவன் அருள் முழு பலத்தையும் திரட்டி இறுதியாக ஒரு முறை அந்த பேக்ஃபிளிப் சுழற்சியை அத்தரத்தில் கச்சிதமாக செய்து முடித்தார். அவர் காற்றில் சுழன்று கால்கள் பத்திரமாக தரையைத் தொட்ட அந்த மறுகணம் ஒரு அதிசயம் நடந்தது. இத்தனை நாட்களாக அவரை தொடர்ந்து கொண்டிருந்த அந்த ஆவி, கொலை செய்யப்பட்ட அந்த ரவுடியின் அமைதியற்ற ஆன்மா இறுதியாக முக்தியடைந்து இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக மறைந்து போனது. இந்த கதையை கேட்டு முடித்த சிறுமி சாதனாவின் மூளைக்குள் ஒரு புதிய மின்னல் வெட்டியது. மாமா அருளை தொடர்ந்த அந்த ஆவி அவர் பேக்ஃபிளிப் செய்து முடித்தவுடன் மறைந்துவிட்டது அல்லவா? அப்படியானால் சிறுமி சாதனா தூரத்தில் மலைமுகடுகளுக்குப் பின்னால் எட்டி பார்த்து கொண்டிருந்த அந்த ராட்சத சாதனாவின் நிழலை ஓரக்கண்ணால் பார்த்தாள். தன்னை தூரத்திலிருந்து மௌனமாக பின்தொடரும் இந்த மாபெரும் ராட்சத சாதனாவை நிரந்தரமாக விரட்ட தானும் அந்த இரும்பு கம்பியில் சுழலும் பேக்ஃபிளிப் வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படி செய்து முடித்தால் இந்த மாய உருவம் என்னை விட்டு போய்விடுமா? இந்த ஒற்றை கேள்வி சிறுமி சாதனாவின் நெஞ்சுக்குள் ஆழமாக விதைக்கப்பட்டது. அவளது தேடலுக்கான ஒரு விடை கிடைத்துவிட்டது போல அவளுக்கு தோன்றியது. பாகம் 3. மௌன மொழியும் உயிர் பெறும் வண்ணங்களும். சிறுமி சாதனா தனது ராட்சத நிழலோடு போராடிக் கொண்டிருக்க, அதே ஹரன் குடும்பத்தின் மற்றொரு அறையில் அவளது அண்ணனான ஹரி ஒரு வித்தியாசமான பதின்பருவ புயலில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தான். ஹரி அவன் அதிகம் பேசாத ஒரு அமைதியான 13 வயது சிறுவன். அவனுக்குள் எப்போதும் ஒரு விவரிக்க முடியாத கூச்ச சுபாவம் ஆழமாக வேரூன்றி இருந்தது. அந்த அதீத கூச்சமே அவனை ஒருவித குற்ற உணர்ச்சியில் தள்ளி அவனை பெரும் மனபாரத்தில் அழுத்தியது. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணின் மீது அவனுக்கு இனம் புரியாத ஈர்ப்பு இருந்தது. ஆனால் தன்னிடம் பேச முற்பட்ட அந்த பெண்ணிடம் தன் உணர்வுகளை சொல்ல அவனுக்கு தைரியம் வரவில்லை. அவனது தயக்கத்திலேயே காலங்கள் உருண்டோட அந்த பெண் திடீரென ஒரு நாள் ஊரை விட்டே குடிபெயர்ந்து சென்று விட்டாள். அவள் ஊரை விட்டு போயிருக்காவிட்டாலும் உன் மனதை அவளிடம் திறக்க உனக்கு என்றைக்கும் தைரியம் வந்திருக்கப் போவதில்லை என்று அவனுக்குள் இருக்கும் ஒரு உள்மனக்குரல் ஒரு பெருமூச்சுடன் அவனை குத்திக் காட்டி அடிக்கடி கேலி செய்யும். இந்த எண்ணமே அண்ணன் ஹரியை மேலும் தனிமைப்படுத்தியது.
ஆனால் ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்தின் வராண்டாவில் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. ஹரியின் வகுப்பிற்கு புதிதாக ஒரு மாணவி வந்து சேர்ந்தாள். அவள் பெயர் அனன்யா. அனன்யாவை பார்த்த அந்த முதல் நொடியில் ஹரியின் உறைந்து போன மனதிற்குள் பல வருடங்களாக அணைந்து கிடந்த ஒரு தீப்பொறி மீண்டும் உயிர் பெற்று பற்றிக் கொண்டது. இந்த முறை தன் கடந்த கால தவறை செய்துவிடக்கூடாது என்ற ஒரு திடீர் ஆக்ரோஷமான ஆற்றல் அவனுள் பிறந்தது. ஆனால் அவளிடம் எப்படி பேசுவது? அவளது கவனத்தை எப்படி ஈர்ப்பது? அப்போதுதான் அனன்யா பள்ளியின் கோ என்ற பலகை விளையாட்டு மன்றத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறாள் என்பதை ஹரி தெரிந்து கொண்டான். அந்த சிறிய கிராமத்தில் கோ விளையாட்டு என்பது யாருக்கும் அதிகம் பரிச்சயமில்லாத ஒரு வித்தியாசமான விளையாட்டு. ஆனால் அனன்யா அந்த விளையாட்டை விளையாடுகிறாள் என்ற ஒற்றை காரணத்திற்காக எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் அந்த விளையாட்டு மன்றத்தில் போய் தைரியமாக சேர்ந்தான் ஹரி. வார்த்தைகளால் அனன்யாவிடம் பேச பயந்த ஹரிக்கு இப்போது அந்த பலகை விளையாட்டு ஒரு பாலமாக அமைந்தது. இருவருக்கும் இடையே இருந்த அந்த மரப்பலகையில் அவர்கள் நகர்த்திய ஒவ்வொரு காயும் ஒரு மௌனமான உரையாடலாக மாறியது. ஹரியின் கைகள் காய்களை நகர்த்தும்போது அவன் இதயம் அனன்யாவை பார்த்து மௌனமாக பேசியது. நேருக்கு நேர் நின்று வார்த்தைகளால் பேச வேண்டிய அந்த பயங்கரமான நடுக்கம் இல்லாமல் அனன்யாவுக்கு மிக அருகில் அமர்ந்து அவளை ரசிக்க அந்த கோ விளையாட்டு அவனுக்கு ஒரு ரகசிய வாய்ப்பை அளித்தது. ஒவ்வொரு காயின் நகர்த்தலிலும் ஒரு மெல்லிய காதல் பூக்கத் தொடங்கியது. ஹரியின் உலகம் இப்படி இருக்க, வீட்டில் அவர்களின் தாய் யமுனா தனக்குள்ளே ஒரு அமைதியான ஆனால் மிக ஆழமான யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஹரன் குடும்பத்தின் ஆணிவேரான தாய் யமுனா ஒரு காலத்தில் நகரத்தில் மிகச் சிறந்த ஒரு ஓவியராக வலம் வந்தவர். தனது அபாரமான கற்பனை திறனால் உயிரற்ற சித்திரங்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு தலைசிறந்த கலைஞர் அவர். ஆனால் திருமணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்த பின் தாய் என்ற பொறுப்பு அவளது கலைத்திறமையை முந்திச் சென்றது. தன் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக தனது கலை பயணத்தையும் கனவுகளையும் ஒரு பெட்டியில் அடைத்து பூட்டி வைத்தார் தாய் யமுனா. இப்போது இந்த அமைதியான கிராமத்து வாழ்க்கையில் சமையலறையின் சத்தங்களுக்கும் வீட்டு வேலைகளுக்கும் நடுவில் தாய் யமுனா தனது அந்த பழைய நெருப்பை மீண்டும் பற்ற வைக்க போராடிக் கொண்டிருந்தார். பாத்திரங்களை கழுவிய ஈர கைகளுடன் வரைபடத் தாள்களில் தன் பென்சிலை நகர்த்தி தான் இழந்த அந்த திறமையை மீண்டும் தேடிப்பிடிக்க பல பகல் இரவுகள் மௌனமாக செலவிட்டார். சில நேரங்களில் வரைவதையே நிறுத்திவிட்டு அவர் வெறுமையாக அமர்ந்திருப்பார். அப்போது தாய் யமுனாவின் மனம் ஒரு ஆழமான சுய பரிசோதனைக்குச் செல்லும். கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை பூத்து குலுங்கும் மஞ்சள் நிற சூரியகாந்தி பூக்களின் தோட்டத்தில் தங்கம் போல் மின்னும் ஒரு சூரிய ஒளியை நோக்கி தன்னை ஒருத்தி சுதந்திரமாக திறந்துவிட்டும் அந்த ஒளியை நோக்கி ஓடாமல் தன்னை தடுத்து கட்டி போட்டிருப்பது எது? குடும்பமா, கடமையா, இல்லை தன்னுள் இருக்கும் தேவையற்ற பயமா என்று தன்னுள்ளேயே பலமுறை கேள்விகளை கேட்டு தவிப்பார். ஆனால் அவரது அந்த அமைதியான விடாமுயற்சி எப்போதும் வீண் போகவில்லை. ஒரு நாள் மாலை அந்த பழமையான வீட்டின் வரவேற்பறையில் ஒரு உணர்ச்சியமான தருணம் நிகழ்ந்தது. பல மாதங்களாக வீட்டு வேலைகளுக்கு இடையில் தான் திருட்டுத்தனமாக சிறுக உருவாக்கிய தனது புதிய படைப்புகளை கண்ணை பறிக்கும் வண்ணங்கள் நிறைந்த விசித்திரமான மற்றும் ஆழமான ஓவியங்களை தன் குடும்பத்தினர் மற்றும் நடரத்தில் உள்ள தன் பழைய சக ஊழியர்களிடம் தயக்கத்துடன் காட்டினார் தாய் யமுனா. அந்த ஓவியங்களை அனைவரும் பார்த்து முடிந்ததும் அறையில் சில நொடிகள் மயான அமைதி நிலவியது. பின்னர் எழுந்த கைத்தட்டல்களும் ஆச்சரிய பார்வைகளும் தாய் யமுனாவுக்கு ஒரு மாபெரும் விடுதலையை அளித்தன. தன் குடும்பத்திற்காக தன்னை தொலைத்த ஒரு தாய் மீண்டும் தன் கலையை மீட்டெடுத்த அந்த தருணம் காவியமாக அமைந்தது. உண்மையான கலைத்திறமை என்பது அமைதியான மற்றும் உறுதியான விடாமுயற்சியின் மூலம் எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் உயிர்த்தெழும் என்பதை தாய் யமுனாவின் கண்கள் பெருமிதத்தோடு நிரூபித்தன. பாகம் 4. உயிர்ப்புள்ள மலையும் உறைய வைக்கும் மௌனமும். ஹரன் குடும்பம் என்ற அந்த விசித்திரமான கப்பலை தடம் மாறாமல் தாங்கி பிடிக்கும் ஒரு ஆழமான நங்கூரம் அந்த வீட்டின் மூத்தவரான தாத்தா மாணிக்கம். தாத்தா மாணிக்கம் அவரது செயல்கள் எல்லாமே கணிக்க முடியாதவை, கொஞ்சம் விசித்திரமானவை. ஆனால் அந்த பெரிய வீட்டுக்கு தேவையான எதிர்பாராத மகிழ்ச்சியையும் ஒருவித மாயமான நகைச்சுவையையும் வாரி வழங்குபவர் அவர்தான். சில நேரங்களில் வீட்டின் நடுவே திடீரென வந்து நிற்பார் தாத்தா மாணிக்கம். அப்படியே நில்லுங்கள், யாரும் அசையக்கூடாது, ஒரு சிலையைப் போல அப்படியே உறைந்து போங்கள் என்று உரத்த குரலில் கட்டளையிடுவார்.
சமையலறையில் இருக்கும் தாய் யமுனா, புத்தகத்துடன் இருக்கும் அண்ணன் ஹரி, திண்ணையில் இருக்கும் சிறுமி சாதனா என எல்லோரும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒரு விளையாட்டுத்தனத்துடன் அப்படியே சிலை போல நிற்பார்கள். அப்போது தாத்தா மாணிக்கம் தன் கையில் இருந்த பழைய கேமராவை வைத்துக்கொண்டு ஒரு மாபெரும் திரைப்பட இயக்குனர் போன்ற ஒரு தீர்க்கமான கலை வெறியோடு அவர்களை விதவிதமான கோணங்களில் படம் பிடிப்பார். அவரது கண்களில் அப்போது ஒரு அலாதியான மின்னல் தோன்றி மறையும். இந்த விசித்திரங்களுக்கு நடுவே வீட்டின் இன்னொரு உறவினரான ஈஸ்வர் மாமாவையும் சொல்லியே ஆக வேண்டும். ஈஸ்வர் மாமா ஒரு வித்தியாசமான காமிக்ஸ், அதாவது மேங்கா ஓவியர். எப்போதும் ஒரு கற்பனை உலகத்திலேயே மிதந்து கொண்டிருக்கும் ஈஸ்வர் மாமாவுக்கு தனது பிறந்த நாளுக்கு ஒரு விசித்திரமான பரிசு வேண்டும் என்று ஆசை வந்தது. அதற்காக சவுண்ட் மிக்சரான மாமா அருளைத் தொடர்ந்து நச்சரித்து தமக்காக ஒரு பாட்டை ஒலிப்பதிவு செய்து தர சொல்லி வற்புறுத்தினார் ஈஸ்வர் மாமா. மாமா அருளும் வேறு வழியின்றி அந்த பாடலை உருவாக்கினார். அது ஒரு சாதாரண பாடல் அல்ல, கேட்பவர்களை ஒருவித மாய உலகிற்கு அழைத்து செல்லும் ஒரு வசிய பாடல். மலை, மலை, இந்த மலைக்கு உயிர் இருக்கிறது என்ற அந்த விசித்திரமான மந்திர குரல் இரவு பகலாக அந்த வீட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். அதை கேட்கும் போதெல்லாம் தாத்தா மாணிக்கமும் ஈஸ்வர் மாமாவும் ஒருவித தியான நிலைக்கு செல்வது போல் பாவனை செய்வார்கள். ஹரன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த விளையாட்டுத்தனத்திற்கும் அவர்களின் அர்த்தமற்ற ஆனால் அழகான கொண்டாட்டங்களுக்கும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியது. ஆனால் காலம் எப்போதும் ஒரே மாதிரியான நாடகத்தை அரங்கேற்றுவதில்லை. இயற்கையின் பருவகாலங்கள் மாறின. வசந்த காலம் முடிந்து மெல்லிய குளிர்காற்று வீசத் தொடங்கிய அந்த நேரத்தில் ஹரன் குடும்பத்தின் மீது ஒரு எதிர்பாராத மௌனமான சோகம் கவிழ்ந்தது. அந்த வீட்டின் ஆணிவேரான தாத்தா மாணிக்கம் ஒரு நாள் இரவு தன் தூக்கத்திலேயே எந்த ஆரவாரமும் இன்றி மிக அமைதியாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். தாத்தா மாணிக்கத்தின் திடீர் மரணம் அந்த மொத்த குடும்பத்தையும் ஒரு ஆழமான இருண்ட சோகத்தில் தள்ளியது. கேமராவுடன் வீட்டை சுற்றி வலம் வரும் தாத்தா மாணிக்கம் இல்லாத அந்த வீடு திடீரென உயிர் இல்லாத ஒரு வெற்றுக்கூடு போல மௌனத்தில் உறைந்து போனது. தாத்தா மாணிக்கத்தின் மரணம் தந்த வலியிலிருந்து அவர்கள் மீளும் முன்னே சில நாட்கள் கழித்து அவரது அறையை சுத்தம் செய்யும்போது குடும்பத்தினருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அது தாத்தா மாணிக்கம் தன் குடும்பத்தினருக்காக விட்டுச் சென்று கடைசி பரிசு. தனது கைகளால் மிக நுணுக்கமாக வரையப்பட்ட பல சிறு சிறு ஓவிய புத்தகங்கள் அவரது அலமாரியில் இருந்தன. அந்த சிறிய புத்தகங்கள் ஒவ்வொன்றும் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்காக தனித்தனியாக பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டிருந்தன. கண்கள் கலங்க அவர்கள் அந்த சிறிய புத்தகங்களின் ஓரங்களை விரல்களால் வேகமாக புரட்டிய போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. காகிதங்களில் வரையப்பட்டிருந்த அந்த உயிரற்ற ஓவியங்கள் ஒரு திரைப்படம் போல தங்களுக்குள் உயிர் பெற்று நகர்ந்தன. அண்ணன் ஹரிக்கான புத்தகத்தை புரட்டிய போது அதில் அண்ணன் ஹரி தனது மிதிவண்டியில் காற்றை கிழித்துக்கொண்டு வேகமாக பயணிப்பது போல வரையப்பட்டிருந்தது. அண்ணனின் வேகமும் அவனுக்குள் ஒளிந்திருக்கும் தேடலும் அந்த அசைவுகளில் தெரிந்தன. தாய் யமுனாவின் புத்தகத்தை புரட்டிய போது அதில் தாய் யமுனா தனது வரைபட மேசையில் ஆழ்ந்து கலைத்திறனோடு ஓவியங்களை வரைவது போன்ற காட்சிகள் உயிர் பெற்றன. தன் மகளின் கலையை அந்த தந்தை எவ்வளவு தூரம் ரசித்திருக்கிறார் என்பது அதில் புரிந்தது. இறுதியாக ஒரு சிறிய புத்தகம் சிறுமி சாதனாவின் கைகளுக்கு வந்தது. சிறுமி சாதனாவின் பிஞ்சு கைகள் லேசாக நடுங்கின. தாத்தா எனக்காக என்ன வரைந்திருப்பார்? தன்னை தூரத்திலிருந்து மௌனமாக பின்தொடரும் அந்த மாபெரும் ராட்சத சாதனா இந்த புத்தகத்தில் இருக்குமா? இதயம் வேகமாக துடிக்க மூச்சை இழுத்து பிடித்துக்கொண்டு சிறுமி சாதனா தனது தாத்தா மாணிக்கம் விட்டுச் சென்ற அந்த சிறிய ஓவிய புத்தகத்தின் பக்கங்களை மிக வேகமாக புரட்டத் தொடங்கினாள். பக்கங்கள் ஒரு சிறு சத்தத்துடன் காற்றில் சிறகடிப்பது போல படபடவென புரண்டன. அந்த சிறிய காகிதங்களுக்குள் ஒரு முழு உலகமே ஒளிந்திருந்தது. புரட்டப்படும் பக்கங்களுக்குள் கண் சிமிட்டும் வேகத்தில் சிறுமி சாதனாவின் ஓவியங்கள் உயிர் பெற்றன. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய சூரியகாந்தி பூக்களின் தோட்டம் அது. பொன்னிறத்தில் பூத்து குலுங்கும் அந்த சூரியகாந்தி பூக்களின் நடுவே சிறுமி சாதனா மெதுவாக நடந்து செல்வது போல வரையப்பட்டிருந்தது. அவள் முகம் அமைதியாக ஆனால் ஒருவித ஆழமான உறுதியுடன் காணப்பட்டது.
பக்கங்கள் நகர நகர அந்த ஓவியத்திலிருந்த சாதனா ஒரு இரும்பு கம்பியை நோக்கி நடந்தாள். மாமா அருள் கதை சொல்லும்போது குறிப்பிட்ட அதே இரும்பு கம்பி. அந்த சிறிய புத்தகத்திற்குள் இருந்த சாதனா எந்தவித தயக்கமும் இன்றி தன் பிஞ்சு கைகளால் அந்த இரும்பு கம்பியை இறுக்கமாக பற்றினாள். அடுத்த சில பக்கங்களில் அவள் தன் முழு பலத்தையும் திரட்டி ஒரு சிறு பறவையைப் போல காற்றில் பின்னோக்கி தாவி அந்தரத்தில் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் ஒரு பேக் ஃபிளிப் சுழற்சியை செய்து முடித்தாள். அவள் கால்கள் பத்திரமாக தரையை தொட்டவுடன் அவள் முகத்தில் ஒரு பெரிய அழகான புன்னகை மலர்ந்தது. இந்த காட்சியை பார்த்த சிறுமி சாதனாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அந்த புத்தகத்திற்குள் காற்றில் சுழன்று வித்தை காட்டியது வெறும் பென்சில் கோடுகள் அல்ல, அது அவளது ஆழ்ந்த பயங்கள், அவளது குழப்பங்கள் மற்றும் அவளது தயக்கங்கள். அந்த அசைவூட்டப்பட்ட காகித சாதனா அந்த இரும்பு கம்பியில் சுழன்று வெற்றி பெற்ற அந்த சிறிய தருணம் நிஜ சாதனாவின் ஆழ்ந்த மனச்சிறைக்குள் ஒரு மாபெரும் விடுதலையின் கதையை திறந்துவிட்டது போல உணர்ந்தாள். அவள் நெஞ்சை அழுத்திக் கொண்டிருந்த ஒரு கற்பனை பாறை சுக்குநூறாக உடைந்து போனது. சிறுமி சாதனா மெதுவாக தன் பார்வையை அந்த புத்தகத்திலிருந்து விலக்கி திறந்திருந்த ஜன்னல் வழியாய் வெளியே பார்த்தாள். அங்கே தூரத்தில் மலைமுகடுகளுக்கு பின்னால் பல வருடங்களாக அவளை மௌனமாக பின்தொடர்ந்து கொண்டிருந்த அந்த மாபெரும் ராட்சத சாதனா நின்று கொண்டிருந்தாள். ஆனால் இந்த முறை அந்த மாபெரும் ராட்சத பிம்பத்தில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அந்த மாபெரும் சாதனா நிஜ சாதனாவை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை சிந்தினாள். பின்னும் மெதுவாக தன் உருவத்தை சுருக்கி அந்தி சாயும் அந்த வானத்தின் அடிவானத்தில் மேகங்களுக்குள் கலந்து நிரந்தரமாக மறைந்து போனாள். சிறுமி சாதனாவின் நீண்ட கால மனப்போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. அவளைத் தொடர்ந்த அந்த மாய நிழல் அவளிடமிருந்து நிரந்தரமாக விடை பெற்றது. தனக்கு முன்னால் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த தேநீர் கோப்பையை கைகளில் எடுத்தாள் சாதனா. அது ஆறிப்போயிருந்தது. ஆனால் அந்த ஆறிப்போன தேநீரை ஒரு மிடுப்பு பருகிய போது அவளுக்குள் ஒரு புதிய தெளிவு பிறந்தது. அந்த தேநீரின் சுவை அவளுக்கு வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தது. அது சாதாரண மனிதர்களின் உலகம் அல்ல, ஹரன் குடும்பம் என்ற அந்த விசித்திரமான அன்பான கூட்டத்தின் உலகம். அங்கு மௌனமான காதல்கள் உண்டு, உயிர் பெறும் கலையின் விடாமுயற்சி உண்டு, ஆவிகளை விரட்டும் மாய வித்தைகள் உண்டு, அதற்கெல்லாம் மேலாக மரணத்தின் பின்னும் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு தாத்தாவின் ஆழ்ந்த நேசமும் உண்டு. வாழ்க்கை என்பது அற்பமான சளிப்பூட்டும் அன்றாட நிகழ்வுகளும் நம்ப முடியாத அனாமசியமான அற்புதங்களும் கலந்த ஒரு விசித்திரமான தேநீர்தான். சில நேரங்களில் அது ஆறிப்போனாலும் அதன் அசல் சுவை, அதாவது தேநீரின் சுவை, அவர்களின் வாழ்க்கையை ஒரு கவிதை போல அழகாக்கியது. நமது பயங்கள், நிழல்கள் அல்லது உள் போராட்டங்கள், அவற்றை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அன்புடன் வழியனுப்பும்போதுதான் அவை நிரந்தரமாக மறைகின்றன. சிறுமி சாதனா அந்திவானத்தை பார்த்து நிம்மதியாக புன்னகை பெரித்தாள். இனி அவளுக்கு பின்னால் எந்த நிழலும் இல்லை. அவளுக்கு முன்னால் விரிந்து கிடப்பது ஒரு சுதந்திரமான ஒளிமயமான உலகம் மட்டுமே. முற்றும்.